நாளை ஏரி திறக்கப் போகிறார்கள், பொதுமக்கள் கவனமாக இருக்க வேண்டும். அப்படிலாம் கிடையாது. ஏங்க உடனே நீங்க திசை திருப்பாதீங்க. திமுக ஆட்சி பட்டியலினத்துக்கு விரோதமான ஆட்சிலாம் சொல்லாதீங்க. அப்படி பேசுறது எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. அதோட முடிஞ்சு போச்சு. நான் பேசிட்டு வரும்போது ஒரு வார்த்தை சொன்னா என்ன கெட்டு போயிடும் உங்களுக்கு. அவ்வளவு பிரஸ்டேஜ். இவங்க எல்லாம் திறக்க கூடாது, தண்ணிய இவங்க எல்லாம் தொடக்கூடாது, ஏறி பிடிச்சு போய் கிடையாதுங்கிற துறை களவுத்தனம் செஞ்சு எடுத்திருக்காரு. அதை கேட்டதே குற்றம் அப்படின்னு என்ன அவர் குற்றச்சாட்டு சொன்னார்னா, நாளைக்கு மக்களுக்கு வெள்ளம் வந்துருச்சு, தண்ணி வந்துருச்சுன்னா அந்த திறந்து விட்டு என்ஜினியரா போய் நிக்க போறேன். நான் தானே போய் நிக்க போறேன். நீர் நிறைந்த ஏரி விழா, இந்த விழாவை எடுத்தது யார்? எங்களுக்கு இருக்கிற கோமணமே வெறும் சுயமரியாதை தான். இதை கூட விட்டுணுமா? செம்பரமாக தான் ஓய்ஞ்சிருச்ச மழைலாம். இன்னையா செம்பரமாக என்னமா? நீர்வளத்துறை அமைச்சர் பேசும்பொழுது நீங்க அப்படி பேசுறது வருத்தத்துக்குரிய விஷயமா இருக்கு. இந்த மாதிரி சட்டமன்ற உறுப்பினர்களை அவர் பேசுனதுதான் எனக்கு வருத்தமா இருக்கு. அவர் பேசுனது, அவர் பொறுப்புள்ள அமைச்சர், மூத்த அமைச்சர், ஒரு மாபெரும் இயக்கத்தின் பொதுச் செயலாளர் இப்படி பேசலாமா? அப்படி பேசுறது எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. அதோட முடிஞ்சு போச்சு. நான் பத்திரிகையாளரை சந்தித்து எந்த பேட்டியும் குறையோ குற்றமோ சொல்லல. நான் பேசிட்டு வரும்போது யாரோ ஒருத்தர் களவுத்தனம் செஞ்சு எடுத்திருக்காரு. அது யார் எடுத்தாங்கன்னு தெரியாது. நான் பேசிட்டு வரேங்க, இந்தியா கூட்டணியுடைய தலைவரோடு பேசிட்டு வரேன், அந்த பகுதியோட தலைவர் கூட. அதை பின்னாடி ஒருத்தர் முன்னாடி ஒருத்தர் எடுத்து போடுறாரு. அதுக்கு நான் பொறுப்பாக முடியாது. என்னுடைய தனி அறைகளை நான் சொந்த கருத்துக்களை என்னுடைய தோழரோடு நான் பகிர்ந்து கொள்வது, அது பத்திரிகை செய்தியாக்குது, வருத்தம் அளிக்குது ஒன்று. அது முடிஞ்சு போச்சு. ஆனா இவர் ஒரு மூத்த அமைச்சர், நான் மதிக்கக்கூடிய அமைச்சர், பெரும் மரியாதைக்குரியவர். அப்படி பொதுவெளியில நான் பேசினது அவருக்கு வருத்தம் அளிக்குதுன்றார. நான் ஒரு மக்கள் பிரதிநிதி, ஏறக்குறைய 4.5 லட்சம் பேர் அங்க வசிக்கிறாங்க, வாக்காளர்கள். அந்த மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்ற உறுப்பினர். நான் என்னை கேட்டுட்டு தரேன்னு சொல்லல, எனக்கு யாம்பா ஒரு தகவல் சொல்லலன்னு சொல்றேன். எதுக்கு தகவல் சொல்லல நான் கேட்கிறேன் அப்படின்னா, என்னோட உரிமை. திறந்து விட்டவனே எங்க போகுது? அது வழுதலம்பேடுக்கு போகுது. வழுதலம்பேடுல இருந்து திருமுடிவாக்கம் வழியா அனகாபுத்தூர், பம்பல் அந்த பக்கம் போது என்னுடைய தொகுதியை ஒட்டி வழுதலம்பேடு, திருமுடிவாக்கம், செம்பரம்பாக்கம், காவலூர் இருப்பதால் நான் ஒரு வார்த்தை அந்த ஊராட்சி மன்ற தலைவர்கிட்ட போன் பண்ணி சொல்லி இருப்பேன், திறக்க போறாங்க, குழந்தைகள்லாம் ஆத்து பக்கம் போக வேண்டாம், பெரியவங்க எல்லாம் துணி துவைக்க போவாங்க வேண்டாம், நான் எச்சரிக்கை பண்றதுக்காக கேட்கிறேன். இது கேட்டதே குற்றம் அப்படின்னு என்ன அவர் குற்றச்சாட்டு சொன்னார்னா, இதுக்கு என்ன பதில்? நான் மீண்டும் மீண்டும் சொல்றேன், மதிக்கக்கூடிய தலைவர் அவரு. அப்படி சொல்லக்கூடாது. அதாவது ஆட்சியாளர் என்பது வேறு, ஆட்சியாளர் கீழே அதிகாரிகள் என்பது வேறு. இந்த அதிகாரிகளை கேட்பதுக்கே அவருக்கு கொடுத்துக்க முடியலன்னா அப்புறம் நான் என்ன பண்ண முடியும்? நான் கேட்கறது ஏதாவது ஒரு வரம்பை மீறி பேசுறேன் அப்படின்னா அவர் பேசியிருக்கலாம். நாங்க எப்பவுமே வரம்பை மீறி எந்த காலத்திலையும் பேச மாட்டோம். எங்களுக்குன்ட்டு ஒரு அளவுகோல் இருக்கு, எங்க உயரம் என்னன்னு தெரியும். ஒரு அதிகாரி நான் 12 மணிக்கு 10 தொலைக்காட்சியில பார்த்துட்டு போன் பண்றேன், 5 மணி நேரம் போன் எடுக்கல, அவர் அடுத்த நாளும் போன் எடுக்கல. நான் போறேன், போன உடனே சொல்றாரு, அப்பா நான் கூட பத்திரிகையாளரை பார்த்து கூட அந்த கேள்வியில அவரை கேட்கிறேன், நான் அதை யாரும் எடுக்கிறாங்க. இது என்னங்க மக்கள் பிரதிநிதினா? அப்புறம் எனக்கு என்ன வேதனைனா, 2 அதிகாரிகள் சொல்றாங்க, ஏன் கொஞ்சம் அமைதியா இருங்க, ஹலோ சார் கொஞ்சம் அமைதியா இருங்க சார், நீங்க ஒரு பிரஸ் மீட் நடத்துறீங்க, அதிகாரிகள் மேண்டேட்டரி இல்லைன்றாங்க. அதெல்லாம் எம்எல்ஏ கிட்ட எம்பி கிட்ட சொல்ல வேண்டிய மேண்டேட்டரி இல்லைன்னு ஆங்கில பத்திரிகைக்கு பேட்டி கொடுக்கறாங்க. கொடுக்கலாமா? அது மாதிரி எது மேண்டேட்டரி இல்ல? ஒரு மக்கள் பிரதிநிதிக்கு சொல்றது மேண்டேட்டரி இல்லையா? நாளைக்கு மக்களுக்கு வெள்ளம் வந்துருச்சு, தண்ணி வந்துருச்சுன்னா அந்த திறந்து விட்டு என்ஜினியரா போய் நிக்க போறேன். நான் தானே போய் நிக்க போறேன். மக்கள் பிரதிநிதி தானே போய் நிக்க போறாங்க. சொல்லுங்க. ஃப்ரீ இண்டிபெண்டன்ஸ், விடுதலை பெறுவதற்கு முன்பாடியே பிரிட்டிஷ்காரர்கள் சொன்ன பேர் நான் நைட்டு எல்லா புத்தகங்களையும் எடுத்து படிச்சேன். ஆதாரம் இல்லாம இதை பேசக்கூடாதுன்னு நீ கேட்கறீங்க, சொல்றேன். இது கூட தேவையில்லாதான். நீர் நிறைந்த குலவிழா, நீர் நிறைந்த குலவிழா, நீர் நிறைந்த ஏரி விழா, இந்த விழாவை எடுத்தது யார்? சங்க இலக்கியம் படிச்சிருக்கிறாரு, சிலப்பதிகாரம் படிச்சிருப்பாரு, அவரு எல்லா புராணங்களும் படிச்சிருப்பாரு. நீர் நிறைந்த திருவிழா, நீர் நிறைந்த குலவிழா, நீர் நிறைந்த ஏரி விழான்னு சொன்னது யாரு? அது விழான்னா என்ன? ஒரு நீர் நிறைஞ்சு போச்சுன்னா அதை விழா எடுக்கணும்.
திறந்தெடுக்கும் போது விழாவோட நடத்தணும். அதுதான் நான் நைட்டு படிச்ச புத்தகத்துல சொல்லுது. அப்படின்னா இல்ல நீர் நிறைந்த விழாலாம் கிடையாது, நாங்க ரகசியமா போய் திறந்து விட்டுட்டு வந்துருவோம், ரகசியமா அதை வச்சுக்குவோம். டிரான்ஸ்பரன்சி இல்லன்னு அதிகாரிகள் சொன்னா இத கூட ஒரு மக்கள் பிரதிநிதி கேட்க கூடாதுன்னு சொல்றாங்க. எந்த விதத்தில் நியாயம் இது? இதுக்கு என்னென்னவோ சாயங்கள் பூசுறீங்களே, தப்பு இல்ல அது? எங்களுக்கு இருக்கிற கோமணமே வெறும் சுயமரியாதை தான், இதை கூட விட்டுணுமா? என்ன அர்த்தத்தில் அதிகாரிகள் பேசுறாங்க? நான் என்ன சார் தவறா கேட்டேன்? நான் கேட்டது ஒரு வார்த்தை எங்க கிட்ட சொல்லி இருக்கலாமன்னு கேட்கிறேன், ரெக்வஸ்ட் பண்ணி தானே கேட்கிறேன். எப்ப நான் சட்டமன்ற உறுப்பினர் ரைட்டிங்கன்னா நான் பொறுத்துட்டு போயிடுறேன், வேற ஒருத்தர் பொறுத்துட்டு போவாங்களா? இதான் கேட்கிறேன். இதை செய்தி ஆக்கி இதுக்கு ஒரு பதில் சொல்லி, இது ஆங்கில பத்திரிகையில் வந்து திஸ் இஸ் நாட் மேண்டேட்டரி அப்படின்னா கீழடி வரலாறை பத்தி நீங்க பேச முடியுமா? கீழடி அகரவாட்சி பத்தி நீங்க பேச முடியுமா? கீழடி நிதி நீர் மேலாண்மை கீழடியிலே இருந்து ஆரம்பிக்குது. நீர் மேலாண்மைக்கு பேர் போனவர்கள் தமிழர்கள், அதைத்தான் சொல்லுது. புத்தகத்தில் என்ன எழுதியிருக்காங்க நம்ம மூதாதியர்? நீர் நிறைந்த குள விழா, நீர் நிறைந்த ஏரி விழா, நீர் நிறைந்த விழா. இதை திறந்து விடும் போது கொண்டாடணும், பூஜை போடணும். பூஜை போட்டிருக்காங்க, பூசணிக்காய் உடைச்சிருக்காங்க, தேங்காய் உடைச்சிருக்காங்க, படையல் போட்டிருக்காங்க. அந்த ஊராட்சி மன்ற தலைவர் யார் ஏன் சொல்லல? அங்க இருக்கிற நகராட்சி சேர்மன் ஏன் அவருக்கு சொல்லல? ஏன் திமுக ஒன்றிய செயலாளர் இருக்காரு ஏன் அவர்கிட்ட சொல்லல? சட்டமன்ற உறுப்பினருக்கும் நாடாளுமன்ற உறுப்பினருக்கும் மேண்டேட்டரி இல்ல அப்படின்னா எது மேண்டேட்டரி? அப்ப அதிகாரிகள் வந்து இது தப்பு தானே? அதிகாரிகள் பேசுறது இன்னும் அதிகாரிகள் வந்து மக்கள் பிரதிநிதியை விட மேலானவர்களா? ஒரு பொறியாளர் அதை விட மேலானவரா? அதை தான் நாங்க கேட்கிறோம். இது அதை நீ சொன்னதே தப்புன்னு என்ன குற்றவாளியாக்க முயற்சி பண்றாங்களா அதிகாரம்? மேண்டேட்டரி கிடையாது, அதெல்லாம் சொல்ல முடியாது. அதை விட அமைச்சர், மூத்த அமைச்சர் அவர் சொல்றாரு, எனக்கு வருத்தம் அளிக்குது அவர் பேசுறதுன்னா. ஏங்க நான் வருத்தப்பட்டு பத்திரிக்கை முன்னாடி நான் எங்கேயுமே பேசல. இன்னைக்கு ஆட்சி ஒரு சிறப்பான ஆட்சி நடந்துட்டு இருக்கு. மாண்புமிகு முதலமைச்சர் இரவு பகலமாக உழைக்கிறார். இந்தியாவில் முதன்மை மாநிலமா வரத்துக்கு துடிச்சிட்டு இருக்கார் இந்த மாநிலத்தை. அது ரிசல்ட் கண்பரா பார்க்கிற 4.5 ஆண்டுகளாக முதன்மை மாநிலமா ஏற்றுமதியில இருக்கும் எலக்ட்ரானிக் பொருட்ல. இன்னைக்கு எல்லா முதலீடும் தமிழ்நாட்டை நோக்கி வருது. இப்படி ஒரு ஆட்சி முன்னேறி போகும்போது இந்த அதிகாரிகள் 1-2 பேர் செய்யற தவறு எவ்வளவு பெரிய தவறு அது? அவர்கள் வந்து சட்டமன்ற உறுப்பினர் மட்டும் ஒரு மாநில கட்சி தலைவராக இருக்கீங்க. ஏற்கனவே ஒரு கோவில் பங்கன்ல கூப்பிடுன்னு சொல்லிட்டு ஒரு இஷ்யூ ஆயிடுச்சு. தொடர்ந்து வந்து இந்த தண்ணி பிரச்சனை இது எப்படி தான் நீங்க அணுகுறீங்க? இல்ல, இது அதிகாரிகள் பிரச்சனை தான். அதிகாரிகளையும் ஆட்சியாரை நம்ம ஒன்னா சேர்த்து பார்க்க வேணாம். இப்ப மாண்புமிகு முதலமைச்சருக்குலாம் தெரியுமா என்னோட வேதனைன்னா? என் அருமைக்குரிய அண்ணன் நீர்வளத்துறை அமைச்சர் எப்படி அவருக்கு வேதனை, நான் வேதனைப்பட்டு இருக்கேன், என் தொகுதியை சார்ந்தவங்க வேதனைப்பட்டு இருக்காங்க, அங்க இருக்கிற உள்ளாட்சி அமைப்பு பிரதிநிதிகள் வேதனையில் இருக்காங்க. இவர் ஏன் வேதனைப்படுறாரு? வேதனைப்படுறவங்க நாங்க தானே, வருத்தப்படுறவங்க நாங்க தானே. நாங்க என்ன கேட்டுட்டோம்? எங்களை முதன்மை விருந்தாளியா உட்கார வைங்க நான் கேட்டோம். நாங்க படையல் போறதுல எங்களுக்கு சாப்பாடு கொடுனா கேட்டோம். ஒரு இன்டிமேஷன், ஒரு தகவல் சொன்னா அந்த கிராமத்தில் எங்கெங்கெல்லாம் அந்த தண்ணி போதோ அந்த கிராமத்துக்கு போன் பண்ணி ஊராட்சி மன்ற தலைவர்கிட்ட சொல்லுவோம். இதுக்கு முன்னாடி டாம் போட்டு சொன்னாங்கல்ல, நாளை ஏரி திறக்க போகிறார்கள், பொதுமக்கள் கவனமாக இருக்க வேண்டும், ஊராட்சி மன்ற தலைவர்கள் அந்த கிராமத்தை பாதுகாக்க வேண்டும் சொன்னாங்களா இல்லையா? இதை வரலாறையே மறைக்கணும்னு நினைச்சா எப்படி அது அதிகாரிகள் சேர்ந்து? எனக்கு உண்மையிலேயே அது எனக்கு வருத்தங்க. நான் என்ன சொல்றேன், நான் வந்து எதையுமே கேட்கல. நான் சட்டமன்ற உறுப்பினர். நான் என்ன சொல்ல போனா எங்க கலெக்டர் கிட்ட பேசி 6 மாசம் ஆகுது. என் கலெக்டர்கிட்ட பேசுறேன். ஏன் பேசுறது இல்லைன்னா அவங்க போன் எடுக்க மாட்டாங்க, நான் பேசுறேன். ரைட், ஒரு பெண்மணி திறமையா செயல்பட்டோம், அவங்க விஷயத்தை தலையிடவே வேணாம். நான் ஏதாவது எனக்கு என்ன கூட எங்க பொறுப்பு அமைச்சர்கிட்ட பேசிடுறேன், மாவட்ட அமைச்சர்கிட்ட. ஆனா இது மாதிரி இருக்குன்னு பாருங்க அப்படின்னு. எங்க முரண்பட விரும்பல. ஒரு நல்லாட்சி நடக்குது. மாண்புமிகு முதலமைச்சர் இரவு பகலமா உழைச்சிட்டு இருக்காரு, ஒரு இடத்துல ரிசல்ட் ப்ரொடியூஸ் பண்ணிட்டு இருக்காரு. இது ஆட்சிக்கோ அதிகாரத்துக்கோ மாண்புமிகு முதலமைச்சருக்கோ எந்தவித குந்தகமும் விளைவிக்க கூடாது. நாங்க அமைதியா இருக்கு. அப்ப இது வந்து செய்யற தவறெல்லாம் நீங்க செஞ்சுட்டு அதை ஜஸ்டிஃபை பண்றது இருக்கு பாருங்க, அதான் வேதனையா இருக்கு. வேதனைப்படுறவங்க நாங்க, சங்கடத்தில் இருக்கவங்க நாங்க அதிகாரிகளா, இதை தான் கேட்கிறோம். இப்ப இதெல்லாம் யாரு இப்ப எப்படி இட்டு கட்டி எழுதுறாங்க? அரசு பத்தி எழுதுறாங்க. ஆட்சிக்கும் அரசுக்கும் இந்த அதிகாரிகளுக்கும் சம்மதம் கிடையாது. இவங்க தாந்தோணித்தனமா செய்யறாங்க. யாரோ மேல இருந்து சொல்றாங்க அதிகாரிகள் கூப்பிடாத,
அவங்கள எதுக்கு கூப்பிடணும்? அப்படி மேண்டேட்டரி கிடையாது அப்படின்னா என்ன இது? என்னவோ நீர்வளத்துறையில 80% பேர் ஒரே சமூகத்தை சேர்ந்தவங்க இருப்பதா ஒரு தகவல் வந்திருக்கு. மேலும் குறிப்பா தலைமை பொறியாளராக பொதுப்பணித்துறையில திலகர், அப்புறம் பாலாறு கண்காணிப்பாளர் பதவியில் செல்வகுமார், காஞ்சிபுரம் ஈயா அருள்மொழி தேவன் உள்ளிட்டவர் ஒரே சமூகத்தை சேர்ந்தவர் மாதிரி ஒரு அது இருந்துட்டு போட்டாங்க. ஒரே சமூகத்தை சார்ந்தவங்க இருந்துட்டு போட்டாங்க. சார் ஒவ்வொரு அமைச்சரும் சமூகத்தை சேர்ந்தவங்களுக்கு முக்கியம் கொடுத்தா இது சமூக நீதியாக வருமா? ஏன்னா அந்தந்த துறையில இதாகும்போது சமூக நீதி காக்கணும். சமூக நீதியை மாண்புமிகு முதலமைச்சர் பார்த்துக் கொள்வார். அவர் துறையை சார்ந்தவரை நிறைய பேர் ஒரே சமூகத்தில் போட்டாருன்னா அது அவர் தான் பதில் சொல்ல போறாரு. அதுக்கு நான் உள்ள போக விரும்பல. எனக்கு என்னன்னா அதிகாரிகள் சொல்றதை ஏன் இந்த துறை கேக்குது? அதிகாரிகள் சொல்றத சீர்தூக்கி பார்க்கணும்ல, சொல்றது சரியா தவறா அப்படின்னு. அதுதான் என்னுடைய வேதனை. இல்லங்க அது சார் ஒன்னே இல்ல. ஊராட்சி மன்ற தலைவர் பட்டியல் இனத்தை சார்ந்தவர், காவனூர் சிறுகளத்தூர். திமுக ஒன்றிய செயலாளர் பட்டியல் இனத்தை சார்ந்தவர். நகராட்சி தலைவர் பட்டியல் இனத்தை சார்ந்தவர். அங்க இருக்கிற மாவட்ட கவுன்சிலர் பட்டியல் இனத்தை சார்ந்தவர். ஒன்றிய கவுன்சிலர் பட்டியல் இனத்தை எல்லோரும் பட்டியல் இனம் இருக்காங்க. அவங்கெல்லாம் ஏன் எங்களை கூப்பிடலன்னு, இதுதான் உண்மை, ஏன் கூப்பிடலன்னு கேட்கிறாங்க. இதை அதிகாரிகளும் புரிஞ்சுக்க மாட்டாங்க. எங்க அருமை அண்ணன் மூத்த அமைச்சர் அவருக்கு தகவலும் சொல்லாம விட்டுருக்காங்க. அவர் வருத்தப்பட்டுட்டார். இதுதான் எங்களுடைய மக்களுடைய குறையே நாங்க சொன்னோம். அதை விட பத்திரிகையாளர்கிட்ட எங்கேயுமே சொல்லல. பேசிட்டு வரும்போது சொல்றேன், இப்படிதான்பா இருப்பாங்க, கொஞ்சம் பொறுத்துங்க. 1-2 பேர் அப்படி இருக்காங்க. அப்படிலாம் கிடையாது. ஏங்க உடனே நீங்க திசை திருப்பாதீங்க. திமுக ஆட்சி பட்டியலினத்துக்கு விரோதமான ஆட்சிலாம் சொல்லாதீங்க. பட்டியலினத்துக்காக உறுதுணையா இருக்கிற ஆட்சி திமுக ஆட்சி. பர்டிகுலரா மாண்புமிகு முதலமைச்சர் கண்ணும் கருத்தமா இருக்காரு. அதுல மாற்று கருத்து கிடையாது. அதே மாதிரி மாண்புமிகு துணை முதலமைச்சரும் இரவும் பகலமாக போயிட்டு இருக்காரு, பயணம் பண்ணிட்டு இருக்காரு. இந்த சிறிய வயதில் எதையுமே பொறுப்படுத்தாம வேலை பார்க்கிறாரு. அவர் அதெல்லாம் பாராட்டுக்குரிய விஷயம். அதிகாரிகள் செய்யற தவறை தான் சுட்டி காட்டுறோம். 1-2 அதிகாரிகள். இந்த அதிகாரிகளால் இந்த ஆட்சிக்கு நற்பெயருக்கு களங்கம் வந்துவிடக்கூடாத வேதனையும் ஆதங்கம் தான் எங்களுக்கு கண்டி. ஆட்சியாளர்கள் மேல குறை சொல்வதற்கு வாய்ப்பே கிடையாது. அவர் சீஃப் மினிஸ்டர், எக்ஸலன்ட் சீஃப் மினிஸ்டர், சூப்பர் சீஃப் மினிஸ்டர். அவருக்கு நிகரான முதலமைச்சரே கிடையாது. அர்ப்பணிப்போட வேலை பார்க்கிறாரு. அங்கதான் ஒருத்தர் இருக்காருன்னா புரியல சொல்லுங்க. அங்க யார் இருக்காங்க? அங்க யார்? எங்க மாவட்ட அமைச்சர் இருக்காரு. அவருக்கு போன் பண்ணி கேட்டா அவருக்கு எனக்கு தெரியல, நாளைக்கு போலான்றாரு. அவர் எங்க மாவட்ட அமைச்சர், அவருக்கே சரியான தகவல் இல்ல. இந்த துறையில ஜாதி வெறி அதிகமா இருக்கிறது ஒரு வார்த்தையை பயன்படுத்தி துறையிலன்னு சொல்லலைங்க. அங்க எல்லாம் பட்டியலினத்தை சார்ந்தவர்கள். நான் பிரஸ்ல சொல்ல திருப்பி சொல்றேன், நான் எந்த பத்திரிகையாளரும் கூப்பிட்டு பேசவில்லை. அதுவே நாகரிக குறைச்சல். நான் பத்திரிகையில பேசாதத வெளியில போறத நாகரிக குறைச்சல். 1. 2வது அவர்களை சரி பண்ணணும். நான் ஊராட்சி மன்ற தலைவரை சரி பண்ணணும். அங்க ஹரி கிருஷ்ணன் இருக்கார் ஊராட்சி மன்ற தலைவர். அங்க மாவட்ட கவுன்சிலர் இருக்கார், ஒன்றிய கவுன்சிலர் இருக்கார், சேர்மன் இருக்கார், ஒன்றிய செயலாளர்கள் இருக்காங்க. அப்ப இப்படி 1-2 பேர் இப்படி இருக்காங்க. நீங்க அது வேற உரையாடல், அது கட் பண்ணி போட்டிருக்காங்க. அப்ப 1-2 பேர் இப்படிதான் இருப்பாங்கன்னு சொல்றோம். அதிகாரிகளை பத்தி பேசவே கூடாது, கண்டிக்க கூடாது. அதிகாரிகளுக்காக வக்காலத்து வாங்கி சட்டமன்ற உறுப்பினராக இருந்தான்னா, ஒரு கட்சியோட தலைவராக இருந்தா அப்படின்னா நினைக்கிறாங்கன்னா அதுதான் வருத்தம் எனக்கு.